ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. கார் டிரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து கேட்கவும், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, பக்கத்தில் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிட்டுருக்காங்க. நிலாவை எப்படியாவது கரெக்ட் பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு காரில் விதவிதமான பாட்டுகள்லாம் சூப்பராக வச்சிட்ருக்காரு. நிலா வந்து எதுவுமே கண்டுக்காமல் நம்ம சந்தையா கூட பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக என்னென்ன பாட்டோட சவுண்டு இருக்க இருக்க இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏண்டா சவுண்டு வைக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சைடு நம்ம நடேசன் வந்து நல்லா தூங்கிட்டுருக்காரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, யாரா இவன் டே இவ்வளோ சவுண்டு வச்சுன்னா பின்னாடி எவனானா ஆர்ன் அடித்தா கூட காதில் கேட்காது, அந்த சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அண்ணே, அந்த ஆளுக்கு வலி எந்த சைட் போகுதுன்னு தெரியுமான்னு கேளுங்கண்ணே, ஏன்னா இதில் நிறையா வலி போயிட்டுருக்கு, எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இவருக்கு எதுவுமே நம்ம கேட்டால் தெரியாது, நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி கிளம்ப போகிறோம்ல, அப்போ தான் இவருக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் காரை நிப்பாட்டுறாங்க. அண்ணன், நான் பக்கத்தில் வந்துட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் பார்த்துட்டேன் தம்பி, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நடேசன் வந்து அவங்க ஊரை பார்த்தோன்னே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வழி தெரியாத ஊர், நீங்கள் எங்கே போய் தொலைஞ்சு போயிட போகிறீங்க, அதுக்கப்புறம் உங்களை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. டேய், இது நான் பிறந்து வளர்ந்த ஊருடா, எப்படி எனக்கு தெரியாமல் போகும், நான் வந்துடுறேன், நீங்கள் முதல்ல இடத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக எங்கள் தம்பி குடும்பத்தோடு வந்திருக்கீங்க போல இருக்கு, பரவாயில்லையே, ஐயனார் உங்களை வர வச்சுட்டாரு போல இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க தம்பி, குலதெய்வம் கோயிலுக்கு யார் வந்தாலும் ஒரு வீட்டில் தங்குவாங்க, அந்த வீட்லேயும் நீங்களும் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாத்தையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல தான் தம்பி குலதெய்வம் கோயிலுக்கு யாராச்சும் வந்தால் வெளியூருக்காரங்க இங்கே தங்கிட்டு தான் கோயிலுக்கே போவாங்க, அதனால் இங்கே நீங்கள் தங்கிக்கோங்க, நல்லா ஃப்ரெஷ் ஆகிக்கோங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, இன்றைக்கி கோயிலுக்கு வேண்டாம், நாளைக்கு கோயிலுக்கு வாங்க, பரவாயில்ல, இத்தனை வருஷம் கழித்து வந்தாலேயுமே கரெக்டாக சாமிக்கு நல்ல விசேஷம் நடக்கிற போது தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நாளைக்கு ஐயனாருக்கு ஒரு பெரிய திருவிழாவே வைக்க போகிறோம். இதுவும் அந்த சித்திரை மாதத்தில் வந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான ஆட்கள் எல்லாம் பார்க்கலாம், சாமியும் நல்லா ஜோடிச்சு வச்சுருப்பாங்க, பெருசாக திருவிழாவே நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. எத்தனை எல்லைக்கு போனாலையும் சரி, அவங்களுடைய அடுத்த தலைமுறைகளும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயனார் எந்த மூலையாவது ஏதாவது ஒரு மூலமாவது அவங்கள தன்னை பார்க்க அழைத்து வருவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆமாம், உள்ளே யாராச்சும் இருக்காங்களா, வெளியே செப்பல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. எல்லாம் உங்களுக்கு வேண்டியவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன எங்களுக்கு வேண்டியவங்களா? ஆமாப்பா, எல்லாம் உங்கள் சொந்தக்காரங்க தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா இவர் சொந்தக்காரங்கன்னு சொல்கிறாரு, அப்படி யாரை இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம கார்த்திகோட குடும்பம் தான் வந்து நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, மாமா நீங்களா, நீங்கள் இப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்கவும், ஆமாம், நேற்று நிலா வந்து உங்ககிட்ட குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டாக்க தெரியலன்னு சொன்னியா, இப்போ மட்டும் எப்படி நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மாமா, எனக்கும் சரியாக தெரியல, நானும் அம்மா கிட்டே கேட்டு தான் சொல்லலான்னு இருந்தேன், அம்மாவும் கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சு, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜையை பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லி எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, அப்போ கூட எனக்கு வழி சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கார்த்திகாவோட அம்மா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே சேரனு சோழனு எல்லாரையும் பார்த்தோன்னே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. பரவாயில்ல, குடும்பத்தோடு இங்கே கோயிலுக்கு வந்திருக்கீங்க, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் தம்பி, எனக்கு நாளைக்கு கோயிலில் பூஜை இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை அதிகமாகவே இருக்குது, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகாவோட அம்மா இருந்துட்டு, என்ன எல்லாரும் பிளான் போட்டு இங்கே வந்திருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்காக வந்திருக்கோம், பெரியப்பா தான் எங்களுக்கு அட்ரஸை கொடுத்தாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம சேரன் வந்து சொல்லிடுறாங்க, என்ன என் காதில் பூ சுத்துறீங்களா? அண்ணாலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தந்திருக்கவே தந்திருக்காது, அவரை தான் கொடுத்தாரு, வேணா நீங்கள் அவரை போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கே சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதா இருந்தால் நாங்கள் அப்போவே அழிச்சிருப்போம், வேண்டான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒதுங்கி போயிட்டுருக்கோம், தேவையில்லாமல் எங்களை சுரண்டி பார்க்குற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பாண்டியன் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக கார்த்திக்கோட ஹஸ்பண்ட் வராங்க. ஏங்க இங்கே வாங்க, மாமாவோட குடும்பம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. வாங்க வாங்க, இங்கே வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அத்தை தான் குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு என்னையும் கார்த்திகாவையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த இடத்துல உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரொம்ப நேரமாக பேசிட்டு அதுக்கப்புறம் கார்த்திகாவும் உங்களுடைய ஹஸ்பண்டும் அவங்க எல்லாத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் கார்த்திகோட அம்மா இருந்துட்டு அவங்க அண்ணாவுக்கு கால் பண்ணி, நீ தான் அந்த குடும்பத்துக்கு நம்ம குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லி அட்ரஸுக்கு கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாப்பா கொடுத்தேன், திடீர்னு ஐயனார் கனவுல வந்து அவங்களும் என் பிள்ளைங்க தானே, அவங்களும் என்னை பார்க்க ஆசைப்படுறாங்க தானே, அவங்கக்கிட்ட என் வழியை சொல்லி அனுப்புன்னு சொல்லி என்னை பயம்படுத்துச்சுப்பா, அதனால தான் நானும் பயந்து போய் அவங்கக்கிட்ட அட்ரஸை கொடுத்துட்டேன். நானும் கார்த்திகாவும் அவளுடைய புருஷனும் இங்கே வந்திருக்கோம். இந்த மாதிரி டைமில் அந்த குடும்பமும் இங்கே இருந்தால் கார்த்திகாவோட வாழ்க்கை என்ன ஆகிறது? ஒன்று கணக்காக ஒன்று அவங்கக்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி வச்சா கார்த்திகாவோட வாழ்க்கையை பற்றி உங்களுக்கெல்லாம் கவலையே இல்லையா? இங்கே வந்து பாருங்கள், வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற எந்த நேரத்தில் என்ன பேசுவா, எப்படி நடந்துப்பான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒன்று கணக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் நடக்காதம்மா, அவங்க சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்காங்க, சாமியை கும்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி மீறி ஏதாவது பிரச்சனை பண்ணால் சொல்லு, நான் கிளம்பி வந்துடுறேன், ஒன்றும் தேவையில்லை, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் நானே சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் ஒன்றும் இங்கே வந்து பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.